தற்போதைய கள நிலவரம் படி தொங்கு சட்டசபை உருவாக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அப்படி உருவாச்சு அப்படின்னா தாவேக, அதிமுக, பாஜக மூன்றுமே கூட்டணி வைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா தான் எண்ணப்படுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே அதிமுக, தாவேக கூட்டணி வைப்பதற்கு துளி அளவுமே வாய்ப்பு இல்ல. அப்படி வைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலே அவங்க வச்சிருப்பாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற அந்த போட்டி அங்க நிலவிக்கிட்டே வருது. அந்த ஒரு இடத்துக்காக தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்வாதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றினார் அப்படிங்கறதுமே நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த தகுதியை விட்டுக் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் இல்லனா விசிக இந்த இரண்டு கட்சிகள்ல ஏதாவது இல்ல இரண்டு கட்சிகளுமே தொங்கு சட்டசபை உருவானா தாவேகாவோட போகிறதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல திருமாவளவன் அவர்களுமே இதுக்கு ஏத்த மாதிரியே அதிகமான சீட் எங்களுக்கு தரக்கூடிய இடத்துல நாங்க இருந்திருந்தோம் அப்படின்னா நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அதுவுமே தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு 2 நாட்கள் முன்னாடி அவர் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கத்துல பிரச்சாரம் முடிகிற அந்த நேரம் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இங்க தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்யவே இல்ல. டீலிமிட்டேஷன்ல திமுகவுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கடைசி நேரத்துல 3 தொகுதிகள்ல மட்டும்தான் பிரச்சாரமுமே செஞ்சிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ், விசிக, இன்னொரு பக்கத்துல சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி சிபிஎம் போகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இந்த 3 கட்சியுமே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு.